ஜெய் ஸ்ரீராம். குருவே சரணம். அன்பு வணக்கம். குரு தசை. குரு அள்ளி கொடுப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு தசை ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவர் வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். ஒரு வாத்தியாரை கண்டா நம்ம எப்படி நடுங்கி ஒரு பாடத்தை படிக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை படிக்க வைப்பார் குரு. வாழ்க்கைனா என்ன, நீ என்ன கற்றுக்கணும், உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், உன்னுடைய கடமை என்ன, இதை தெளிவாக புரிய வைப்பார் குரு. உங்களை ஒரு இன்ச்சு கூட அசைய விட மாட்டார். அதே போல் பண வரவு வரக்கூடிய மார்க்கங்கள், பணத்தை பெருக்கக்கூடிய வழிகள், இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். அதே போல் உங்களுக்கு பண தட்டுப்பாட்டையும் அவர் தான் கொடுப்பாரு, பண விரயத்தையும் அவர் தான் கொடுப்பார். ஏன்? அவர் நல்ல இடத்துல இருந்துட்டா உங்களுக்கு நல்லது செய்வார். உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்திலேயோ 6, 8, 12லையோ அல்லது தீய கிரக பார்வையிலையோ சேர்க்கைகளையோ இருந்துட்டா உங்களுக்கு பாதகத்தை அந்தந்த புத்தி காலங்களில் கொடுப்பார். அப்போ குருன்றத வரை யாருன்றதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ குருவுக்கு நம்ம என்ன செஞ்சால் அவர் நமக்கு என்ன செய்வார்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு மிகவும் வலிமையானவர். நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறோம். அவர் ஆதி குரு. அது சிவாம்சத்தை சகல கோடி கோடி பிறப்புகளுக்கும் தெய்வங்களுக்கும் எல்லாம் குருவானவர் தட்சிணாமூர்த்தி. சரிங்களா? அதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவானவர் அவர் தான் நம்மளை இயக்கக்கூடியவர், நம்மளை வழி நடத்தி செல்லக்கூடியவர், நம்மளுக்கு போதிக்கக்கூடியவர். அப்போ யார் உங்களுக்கு புத்தி சொல்லுவா? உங்கள் வீடு இருந்தால் உங்கள் வீட்டில் யார் புத்தி சொல்லுவா? உங்களுக்கு மூத்த அண்ணன் புத்தி சொல்லுவார், அப்பா புத்தி சொல்லுவார், ஐயா புத்தி சொல்லுவார், மூத்த அண்ணன் புத்தி சொல்லுவாங்க, அக்கா புத்தி சொல்லுவோம். தம்பி இப்படி போகாதரா, இப்படிலாம் செய்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில நேரங்களில் அப்பா அம்மா சொல்லித்தர மாட்டாங்க, அண்ணன் தான் சொல்லி தருவார், அக்கா தான் சொல்லித்தரும். அப்போ அவங்க பேச்சை கேட்டு நம்ம நடக்கணும். அப்போ அவங்க பேச்செல்லாம் கேட்டு நடந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்போ குரு அப்படி நம்மளை போதித்து வழிநடத்தி செல்லக்கூடியவர் குரு. ஆசிரியர், காலேஜ் லெக்சரர், இவங்க எல்லாமே குரு தான். அப்போ குரு திசையில் என்ன பாதகங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். பணம் கோடீஸ்வரனாக இருப்பான், கீழே வந்துடுவான். திருமணம் நடக்கிறதுல காலதாமதம். ஒரு திருமணத்துக்கு 2 திருமணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடிய நிலை. வீடு ஒரு சில நல்ல இடத்துல இருந்தால் 2 வீடை கொடுக்கும். நல்ல இடத்துல இல்லைன்னா 2 வீடு இருக்கிறத கடலில் மூழ்கி அது லாஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரியான பாதகங்களை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பார் குரு. நல்ல இடத்துல இருந்தால் ஒரு நிலையும், கெட்ட இடத்துல ஜாபத்தில் இருந்துட்டால் அது ஒரு நிலையும், உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அவமானங்கள், அவப்பேர்கள், தேவையற்ற உடல் உபாதைகள், உடம்பு பெருக்கக்கூடிய தன்மை, அதாவது உடம்பு குண்டாக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் கொடுத்துருவார். இப்படிலாம் கொடுத்து உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் நோய்களையும், அதே போல் மனசு சார்ந்த விஷயங்களில் நோய்களையும், இருதய சம்பந்தப்பட்ட நோய்களையும் கொடுத்துருவார். அப்போ கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கணும். தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குருதசையில் நீங்கள் எளிமையாக நீங்கள் நடந்து போகலாம், அதை ஈஸியாக கடக்கலாம். அப்போ குரு திசை அப்படின்னாலே நீங்கள் என்ன யோசிக்கணும், என்ன சிந்திக்கணும்னா, நம்ம ஒரு ஆளுக்கு கீழ்ப்படிந்து போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ குரு தசையோ குரு புத்தியோ இருக்குன்னா எந்த தசாநாதன் இருக்கானோ அந்த தசாநாதனுக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சு போகணும். இப்போ சனி திசையில் குரு புத்தி வருது அப்படின்னா, சனி யார் உங்கள் குடும்பத்தில்? உங்களுடைய தாத்தா பாட்டி, தாத்தா ஐயா, இந்த மாதிரி. சரிங்களா? அவங்களுடைய கடமைகளுக்கு கீழ்ப்படிந்து போகணும் அப்படின்றது அர்த்தம். அதே போல் சந்திரனாக இருக்குது. அப்போ குரு வர்றாரு அப்படின்னா தாய்க்கு கீழ்ப்படிந்து போகணும். தாயுடைய உபாசனைகளை கேட்கணும், தாயுடைய விஷயங்களை கேட்கணும். தாய்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது. என்னப்பா நம்ம தானே குரு புத்தியில் இருக்கோம், நம்ம தானே குருவுடைய ஆற்றலில் இருக்கோம் அப்படின்னா அப்படி கிடையாது. தசாநாதன் ஒரு மாதிரியான வலுவாக இருப்பார், புத்திநாதன் ஒரு மாதிரியான வலுவாக இருப்பார். இதே குரு திசையாக இருந்து குரு சந்திரனாக இருக்காருன்னா அப்போ அவங்க தாய் சார்ந்த உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். பணங்காசு கொடுத்து உதவி செய்யலாம், பொருளாதாரத்தில் உதவி செய்யலாம், அவங்க வாழ்க்கையை வளர்றதுக்கான விஷயங்களுக்கு உதவி செய்யலாம்.
இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே குரு திசையில் வரக்கூடிய பாதகங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நிலையில இருந்து பாதிப்புகளை நிவர்த்தி கொடுக்கும். அப்போ குரு திசையில என்ன செய்யலாம், என்ன செஞ்சா குரு திசையில இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றலாம், குரு திசையில எல்லாருக்கும் வெற்றி அடைகிறது எப்படி, குரு திசையில நம்ம எப்படி ஜெயிச்சு இந்த காலங்கட்டை கடந்து வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா குரு திசை வந்துட்டாலே வந்து மன உளைச்சல்களும் இருக்கும், அதே போல் பொருளாதார விரயமும் இருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், இந்த மாதிரி செலவுகள்லாம் வரத்தான் செய்யும் கம்பல்சரி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இடம் சார்ந்த விஷயத்தில் பணங்காசுகளை போட்டு முடங்கி போய் கிடக்கும். கடன் கொடுத்துருவீங்க, வாங்க முடியாது. இதெல்லாம் குரு திசையில் வந்து கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ இதெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்கணும், சரியாக கையாண்டுக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துடணும். சரிங்களா? அப்போ குரு திசையில் வந்து என்ன செய்யணும்? அப்போ இந்த பாதகங்கள்லாம் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு பண்ணக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர் வந்து நம்ம வந்து பிரதானமாக எடுத்துக்கணும். அதே போல் உங்கள் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய தேவதையை, ஒரு சில பேருக்கு வந்து குலகுருன்னே இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அது குலதெய்வம் தான் குலகுரு அப்புறம். சரியா? அப்போ குலதெய்வத்தை போய் நல்லா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வம் வந்து உங்களை வந்து வழிநடத்த ஆரம்பிச்சிடும். இப்படி இருந்துக்கோ, இந்த நாளைக்கு இப்படி நடந்துக்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி நீ வந்து சரி பண்ணிட்டு மேலே வந்துரு அப்படின்னு சொல்லி அது வந்து வழிநடத்த ஆரம்பிச்சிடும். அப்போ குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் குலதெய்வத்தை பிரதானமாக அப்படிங்க. குலதெய்வத்துக்கு வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா, இந்த 2 நாள் தான் நீங்கள் கையில் எடுத்துக்கணும். இந்த வியாழனும் ஞாயிறும் இந்த 2 நாளில் சுப ஓரைனா குரு வரை, இந்த மாதிரி சுப ஓரைகளில் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? வழிபாடு என்ன மாதிரியான வழிபாடு, என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் இந்த குரு பாதிப்பு குறையும் அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் ஆன நெய்வேத்தியம், என்ன நெய்வேத்தியமோ அது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது குருவுக்கு வந்து நீங்கள் என்ன தட்சணை கொடுக்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்தாலும் குரு ஏற்றுக்குவார். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தட்சணையை வாங்கிட்டு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ குருன்றவருக்கு வந்து இதுதான் செஞ்சு நீங்கள் வந்து அவரை திருப்திப்படுத்தணுன்ற நியதி கிடையாது. குருவுடைய தேவை அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுமோ, அதே போல உங்கள் தாயாரோ, உங்கள் தகப்பனோ, உங்கள் சகோதரர்களுக்கோ என்ன தேவையை நீங்கள் பூர்த்தி பண்றீங்களோ அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய நீங்க பூர்த்தி நிலை. சரிங்களா? குருவுக்கு செய்யக்கூடிய பூர்த்தி நிலை. என்ன உங்க வாழ்க்கையில யார் உங்களை வழிநடத்தினாரோ அந்த வழிநடத்தினவங்களுக்கு நீங்க வந்து என்ன செய்றீங்க, அதான் குருவோட தசை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதை அவங்களுக்கு செய்யுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீ வந்து இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கேன்னா உங்க குடும்பத்துல இப்படிதான் நடந்து போகணும், இந்த குடும்பத்தை இப்படிதான் செயல்படுத்தி போகணும், இந்த குடும்பத்தை இப்படிதான் ரன் பண்ணணும், இந்த குடும்பத்தை இப்படிதான் கட்டி காத்துக்கணும், உங்க பங்காளிகளும் குலதெய்வத்தையும் சரி இப்படிதான் நெருங்கி ஒற்றுமையா இருந்து கும்பிடணுன்ற தன்மையை வந்து உணர்த்துவார் குரு. சரிங்களா? அதே போல 4 பேருக்கு போதிக்கணுன்றது அவசியம் நம்ம கிடையாது. அதாவது குரு தசை வந்துச்சுன்னா நம்ம வந்து யாருக்கும் போதிக்கக்கூடாது. ஏன்னா குரு வந்து நமக்கு போதிக்கிறதுக்கு தான் அந்த தசையை கொடுக்குறாரு நமக்கு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி கற்றுக்கணும்னா, மாணவனே நமக்கு குருவாகலாம். குருவே நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய மகன்களே நமக்கு குருவாகலாம். அந்த மாதிரியான சூழல்களோடு ஏற்படும் இந்த குரு தசையில். அப்போ அவங்களோட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அதற்கான தன்மையை வந்து நமக்கு குரு கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உண்டு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் உங்களுடைய உறவினர்களை அரவணைச்சு பிடிச்சு செய்யக்கூடிய நிலையில் கொண்டு போய்க்குங்க. அதே போல் இந்த குரு திசையில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவுக்கு வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் போய் அவருக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள், சந்தனம் அபிஷேகம் பண்ணுங்கள், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்கள், சந்தனாதி தைலம் தடவுங்க, அவர் உடம்புல தடவுங்க. தடவிட்டு அவருக்கு கீழே அவருக்கு நெய்வேத்தியம் வைங்க. என்ன நெய்வேத்தியம் வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார், குரு பகவான் ஏற்றுக்கொள்வார். என்ன நெய்வேத்தியம் வேணால் அவர் கொண்டக்கடலை மாலை போடுங்க, கொண்டக்கடலை மாலை போடலாம், கொண்டக்கடலை நெய்வேத்தியம் வைக்கலாம், வச்சுக்கோங்க. இதை வச்சு அவர் வழிபடும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு திசையில் வரக்கூடிய பாதிப்புகள் பெரிய நிலையிலிருந்து உங்களை நல்ல ஒரு வழிக்கு, நல்ல ஒரு சிந்தனைக்கு, நல்ல ஒரு செயற்திறனுக்கு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கும் பெரிய நிலையில் உதவும். இதை செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.